பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமலும் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாமலும் எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். சிலர் எப்படி இருப்பாங்கன்னாக்கா, சோதனை வந்துச்சுனாக்கா ஜெபத்தை விட்டு விடுவாங்க, ஜெபத்துல உட்கார மாட்டாங்க, ஜபத்துல பின்வாங்கி விசுவாசத்துல தள்ளாடி கொண்டிருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசு உனக்கு ஜபத்துக்கு தடை நிறைய சோதனைகளை கொண்டு வரான். ஆனாலும் நீ அந்த சோதனை பார்க்காத, சோதனையை தீக்கிற தேவன்கிட்ட அமர்ந்து தேவனோடு கூட பேசுற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக என் தேவன் உன் சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசுவால தான் முடியும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உன்னுடைய வட்டாரம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா ஜெபம் ஜெயத்தை கொண்டு வர முடியும், ஜெபம் சமாதானத்தை கொண்டு வர முடியும், ஜெபம் ஆவாத காரியங்கள் எல்லாமே ஜெபத்தினால முடியும். ஏன்னா ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஜெபிக்கிற குடும்பம் தான் உயரப்படும், ஆசீர்வதிக்கப்படும், மேன்மைப்படும். ஜெபிக்காத குடும்பங்கள் எந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது, எந்த காரியத்தையும் அற்புதத்தை பார்க்க முடியாது. இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் தேவையா, ஒரு அதிசயம் தேவையா? நீ இயேசு சமூகத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக இயேசப்பா உன் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு சோதனை சோதனை என்று எந்த இடத்துல போய் உக்காராதே, சோதனையை பெருசா பார்க்காதே. சோதனையை தீக்கிற தேவன்கிட்ட வந்து, தேவ சமூகத்துல வந்து அந்த சோதனைக்கு கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்டு அது எப்படி தீர்க்கலாம், அதிலிருந்து எனக்கு விடுதலை எப்படி வர முடியும் என்று தேவன்கிட்ட பேசுற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக என் தேவன் அந்த சோதனையிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து, தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பிரச்சனையில விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, நான் சோர்ந்து போகாமல் எப்பொழுது நான் ஜெபிப்பேன், இயேசு பக்கம் நான் திரும்புவேன், என் குடும்பம் திரும்பும், என் பிள்ளைகள் திரும்பும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். இனிமேல நம்ம ஜெபத்தை விடக்கூடாது, இயேசுவை விடக்கூடாது, தேவ பிரசனம் விடக்கூடாது. எப்பவுமே ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.